அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஐயோ 6 மணியா? நம்ம ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தோமே. ஆமா, நம்ம தங்கச்சி ஊருக்கு போறா. அவளுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும்ல. மட்டன் சுக்கா பண்ணிட்டேன், லிவர் ஃப்ரை பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நுரையீரல் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க மக்களே, சமைக்கலாம். 10 வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒதிக்கலாம். அதை விட தனியாக போட்டுக்கலாம். ஸோ தனியாக போட்டு நல்லா வதக்கலாம். கசகசாவை போட்டு வதக்கலாம். கசகசாவா? சீக்கிரத்தை போட்டு வதக்கலாம். முதல்ல நம்ம வந்து வரமிளகாயும் கொத்தமல்லியும் போட்டு ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம். என்னென்ன ரெட் கலர் ஏதோ செஞ்சுட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இதை பார்த்தனே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம். காமெடி? என்ன காமெடி? ஒருத்தன் காலையில எழுந்து ஷூ போட்டுட்டு எம்டி கிரவுண்ட்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்தானா. சரி. பார்த்தா கால்ல ரத்தம் வருதான். ஏன்? கீழே விழுந்துட்டானா? இல்ல. கல்ல வச்சிருச்சா? இல்ல. என்னமோ நீயே சொல்லு. ஏன்னா போட்டுட்டு இருந்தது கட் ஷூ, அது கட் ஆயிடுச்சு கால்ல. அதனால இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸோ மிளகாவும் தனியாகவும் நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப இந்த கல்லை தூக்கிறதுக்கே நம்ம 2 வாரம் சாப்பிடும் போல. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. ஸோ பட்டை, லவங்கம், கசகசா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ பட்டெல்லாம் நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம். சீரகத்தை எடுத்து அப்படியே இது மேலே போட்டு அரைச்சிக்கலாம். சீரகம் நன்றாக அரைந்து விட்டது. ஏய், என்றா மச்சான், எப்போ வந்த? அம்மா வந்திருக்காங்களா? சரி. என்றா இது? இது இஞ்சி. என்ன பண்ணலாம்? இது அரைச்சிக்கலாமா? சரி, அரைச்சிக்கலாம். இப்போ சரி. ஜெய், இன்னைக்கு ஸ்கூல் போனியா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லு, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு. பரவாயில்லையே. எத்தனை படிக்கிற? 1வது படிக்கிறியா? எனக்கு 1வது படிக்கும் ஒண்ணுமே தெரியாது. பரவாயில்ல, டேரக்டா சொல்லி கொடுக்குறேன் அவங்க டீச்சர் எல்லாம். சூப்பர் சூப்பர், நல்லா படிக்கும். சரியா? இஞ்சி பூ நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். போ. ஸோ நம்ம வந்து லங்ஸ் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளும் உப்பு போட்டு தண்ணியில் ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கிருமியெல்லாம் வந்து செத்துடும். கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, ஸோ சிறுவெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம ஸோ சிறுவெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ 4 தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச சீரகம் போட்டுக்கலாம். ஸோ என்னடா வந்து சீரகம் வந்து இப்போ போடுறான் பார்க்க நினைக்காதீங்க. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த வாட்டரியாக இருக்கும், அந்த வாட்டரியோட சேர்த்து அந்த அரைச்ச சீரகத்தை போடும்போது அது நல்லா வந்து அந்த வாசத்தை நல்லா கொடுக்கும். அதே மாதிரி அது கலங்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ண நுரையீரல் வந்து போட்டுக்கலாம் இப்போது. ஸோ நம்ம கட் பண்ண நுரையீரல் வந்து 1 கிலோ இது. ஸோ 1 கிலோவுக்கு ஏற்ற மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். ஓஹோ. ஸோ இதோட பட்டை லவங்கம் கசகசா வந்து அரைச்சது போட்டுடலாம். அடுத்தது வரமிளகா, கொத்தமல்லி, அரைச்ச கொத்தமல்லி போட்டது 1 கிலோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நல்லா வேக பாருங்கள், கொஞ்சமாக இருக்கும், நல்லா சுண்டிடும் எல்லாமே. ஸோ இது வந்து தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து நுரையீரலேருந்து தண்ணி இருக்கும். ஸோ அதில் வந்து அப்சர்வ் ஆகிடும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து நம்ம உப்பு எடுக்கலாம். இந்த உப்பு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் சின்னக்கா கிட்ட வந்து நுரையீரல் வந்து வாங்கி கொடுத்தேன். ரொம்ப பிடிக்கும் அது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து நான் கொடுக்கும்போது என் அக்கா வந்து பண்ணி கொடுக்குறேன், நான் கொடுறா நல்லா பண்ணுவேன் சொல்லி வாங்கி கொடுத்தா. ஸோ அப்போ பண்ணும்போது அவளும் சாப்பிட முடியாமல் நானும் சாப்பிட முடியாமல் நாய்க்கு கூட போட முடியாமல் எடுத்து பதிச்சு விட்டேன். ஏன்னா உப்பு அதிகம் போட்டா, அளவு கடந்த உப்பு அது. ஸோ அதே மாதிரி நீங்களும் உப்பு அதிகம் போட்டுறாதீங்க, தேவையான அளவுக்கு போடுங்க, வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? நீங்கள் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கங்க. என் லைஃப்பில் அதை மட்டும் மறக்க மாட்டேன். நம்ம வந்து மஞ்சள் தூள் போடணும். ஸோ நுரையீரல் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஜூஸினஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சி அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அது வரைக்கும். சோதிக்காதீங்க. அட போடா. நல்லா சவுண்டு வருது, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நம்ம போடுவோம் பாருங்கள் எவ்வளோ இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி, ஸோ மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா ட்ரையாக இருப்பாங்க. இந்த கறி நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த வாசம் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ கறி நல்லா வந்துடுச்சு. ஸோ இதோட வந்து நல்லா காம்பினேஷனாக இட்லி தோசை நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய தங்கச்சிக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் தோசை பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. ஸோ இது யாருக்காக பண்ணேன்னா, என் தங்கச்சி வந்து ரொம்ப நாள் விட்டு காலேஜுக்கு போகிறா இன்றைக்கி. ஸோ ரொம்ப தூரம் போகிறா. ஸோ அவளுக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அவளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறேன். அம்மு, என்னன்னா அது அவன் உனக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணியிருந்துருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்சது. ஆமாம், உனக்கு பிடிக்கல தோசை, அந்த நுரையீரலோட ஃப்ரை பிடிக்கும்ல, அதான் அண்ணா வந்து உனக்கு பண்ணியிருக்கேன். சாப்பிடு, நல்லா இருக்குண்ணா. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அண்ணா உனக்காக வந்து அந்த பாசத்தை வந்து போட்டு இன்றைக்கி வேறு நீ போறியா, அந்த எமோஷனில் தாங்க முடியல. சரி அதனால் வந்து நீ பண்ணலாம் சொல்லிட்டு உனக்காக எடுத்து வந்தேன் நான். செம்மையாக இருக்குண்ணா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்கா, அம்மா செஞ்ச மாதிரி இருக்கா, அதே வச்சுட்டோம். சாப்பிடு நல்லா சாப்பிடு. அம்மா வெறும் தோசை மட்டும் சாப்பிடாதம்மோ, கறியும் சேர்த்து சாப்பிடு, அப்போ தான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன். இரு நான் தண்ணி எடுத்து வரேன். நம்ம தண்ணி பாருங்க, என்னோடய தங்கச்சி பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றா. அவளுக்கு வந்து நான் சமைக்கிறதே அவளுக்கு தெரியாது. இன்றைக்கி அவள் போகிறன்றனால ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச சமையல் வந்து நான் என் கையில் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனால் சேம் இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சிங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த
மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா சாண்டி வில்லேஜ் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க.